Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. சிறியவர் முதல் பெரியவர் வரை, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், அதேபோல் வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், கடினமான யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்களுக்கும் இந்த கலை பயனுள்ளதாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம சற்று வயதானவர்கள் 60-70 தாண்டியவர்களும் உடல் பருமனாக இருப்பாங்க. அவங்களுக்கு இனிமேல் பல வகையான பயிற்சிகள் செய்து உடலை எப்படி நம்ம ஒரு எடையை எப்படி ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வருவது, ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே அந்த சின்ன சின்ன பயிற்சிகளின் மூலமாக, முதிரைகளின் மூலமாக நம்ம உடல் எடையை சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். அதே மாதிரி வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு அடிமுதுகு வலி, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி இருக்கும். அப்போ அந்த முதுகு வலி சரி செய்வதற்கு கடினமான ஆசனங்கள் இல்லாமல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நாம் எப்படி முதுகுத்தண்டை திடப்படுத்தப் போகின்றோம், அதற்குரிய எளிமையான பயிற்சிகள். ஸோ இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா 20-25 வயது உள்ளவர்கள் 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரே நாற்காலியில் அமர்ந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு யோகாசனங்கள் செய்வதற்கு நேரமின்மை இல்லை. அப்படிப்பட்டவர்களும் நீங்கள் நாற்காலியில் அமர்ந்தே அலுவலகத்துக்கு வந்த உடனே இந்த பயிற்சியை ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்கள். நன்று மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதிக காரம், உப்பு, புளிப்பு குறைத்து கொள்ளுங்கள். பல வகைகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு 9:30 முதல் காலை 3 மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரையை வச்சுக்கோங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி நிச்சயமாக வயதானவர்களுக்கும் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் உடல் பருமனை சரிப்படுத்தும், முதுகுத்தண்டை திடப்படுத்துகின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாற்காலியில் இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கை 2 முட்டியில் வச்சுருக்காங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். ஒரு 30 செகண்ட் உங்கள் உணர்வை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். அதில் அப்படியே உங்கள் உணர்வை வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் 2 கையை மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக சாதாரண மூச்சில் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங்கில் மெதுவாக 2 கையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. 2 கையும் மெதுவாக சேர்த்து கும்பிட்டுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக கைக்குள்ள கொண்டுக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துட்டே கை மேலே கொண்டு வாங்க. கை கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கைகளை பண்ணுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளே இழுத்துட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. முன்னாடி அப்படி மெதுவாக கை மேலே கொண்டவங்க. சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் கை இப்படி மேலே கொண்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ணுறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கைகளை கொண்டு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ சேர் விளிம்பு பிடிச்சிட்டு காலை மட்டும் ஜஸ்ட்டு ஒவ்வொரு காலாக நார்மல் ப்ரீத்திங்கில் ஒவ்வொரு காலாக அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க, 2 கை பின்னாடி கட்டிக்கோங்க, கால் 2 அகட்டிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ள எழுதிட்டே நேரம் வந்துருங்க. நார்மல் பிரீத். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ள எழுதிட்டே நேரம். இப்போ சேரில் தள்ளி உட்காந்துக்கோங்க. 2 கை பிடிச்சிட்டு லைட்டாக கழுத்து பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துருங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக. இப்போ மூச்சு உள்ள எழுதிட்டே பின்னாடி போங்க. மூச்சு உள்ள எழுதிட்டே மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே நேரம். மீண்டும் ஒரு முறை சேர் பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ள எழுதிட்டே மெதுவாக பின்னாடி விளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேரம். 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ முத்திரை, சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல், மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இரண்டு நிமிடம் காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. நார்மல் பிரீத்திங்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவாக கைகளை போட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நார்மல் பிரீத்திங்கில் 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ள எடுத்துகிட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எடுத்துகிட்டே கை கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்படி மெதுவாக தலைக்கு மேலே. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை நார்மல் பிரீத்திங்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. 2 கால் கட்டிக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டே கிளப்புனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. லைட்டாக பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை லைட்டாக பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ள எழுதிட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அப்படி சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் நடுமையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை வயதானவர்கள் மட்டுமல்ல, அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், எந்த ஒரு பயிற்சியும் செய்வதற்கு நேரமின்மையாக இருக்கின்றவர்கள், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லோருமே இந்த பயிற்சியை அழகாக நாற்காலில் அமர்ந்து 10 நிமிடம் கூட ஆகாது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடல் பருமன் குறையும், உடலில் நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும், உடல் கழிவுகள் நீக்கப்படும், மன அமைதி கிடைக்கும், ஜீரண மண்டலம் முதுகுத்தண்டு திடமாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.